வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிற தலைப்பு 2026 புத்தாண்டு பலன்கள், நட்சத்திர பலன்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ அதனுடைய வரிசையில நாம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம். இந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அனுஷம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4 பாதங்கள். இந்த 4 பாதங்களையும் உள்ளடக்கி இந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய இந்த அனுஷம் நட்சத்திர அன்பர்கள் காலபுருஷனுக்கு 8ஆம் ராசியில இருக்கிறீங்க. இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சனியினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அனுஷம் நட்சத்திரத்திற்கு இந்த சனியினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால எல்லார்கிட்டையுமே ரொம்ப தாழ்வுத்தனம், அதாவது ஒரு டவுன் டு எர்த்தா பழகக்கூடியவர்கள். யார் என்ன சொன்னாலும் சரி சரின்னு தலையாட்டிட்டே கேட்பாங்க. அதே சமயத்துல அவர்களுக்கு எதிர்த்து இவர்களால எதுவுமே செய்ய முடியாது, பேசக்கூட மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அமைதியான ஒரு குணம் அப்படின்றது இந்த அனுஷம் நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே இதை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். நிறைய அனுஷம் நட்சத்திர அன்பர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அடிப்படை கல்வி அப்படின்றது ஒரு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கல்வி வாழ்க்கை அப்படின்றது மிக பெரிய அளவுக்கு சாதகமாக இருக்காது. இவர்கள் படிக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு மந்தத்தன்மை ஏற்படக்கூடிய ஒரு தருணம். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த படிப்புல அதிகப்படியாக படிச்சு நம்ம பெரிய அளவுக்கு முன்னேறணும் அப்படின்ற ஒரு வெறி அதிகமாக இருக்கும். ஆனா அதுக்கு உண்டான உழைப்பை போடும்போது அதுல ஏதாவது ஒரு பிரச்சனைகள், குடும்பம் ரீதியான உறவுகள் ரீதியான சில தொந்தரவுகள், இதெல்லாமே வரக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இந்த அனுஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். அதே நேரத்துல இந்த அனுஷம் நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய திருமண வாழ்க்கை அப்படின்ற ஒரு இடத்துல வரும்போது திருமணமாகி ஒரு 2 வருடங்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டம் இருக்கும். அந்த திருமணத்துல நம்ம இருக்கணுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு குழப்பத்தன்மை அப்படின்றது அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஆஃப்டர் அந்த பேபி பர்த், அதாவது அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர்கள் தன்னைத்தானே அந்த குடும்பத்துல ஒரு மிக பெரிய அளவுக்கு அதுல ஒரு ஈடுபாடு வச்சு தன்னுடைய குழந்தை, தன்னுடைய குடும்பம், தன்னுடைய ஒரு அமைப்புகள், வாழ்க்கை அப்படின்னு அதுல அப்படியே ஓவரா டெடிகேட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. இந்த நேரத்துல தான் இவர்களுக்கு அதிகப்படியான ஒரு ஏமாற்றம் இவர்களினுடைய உறவுகள் மூலமாக கிடைக்கப்பெறும். ஏன்னா அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர்கள் குழந்தை தான் உலகம் அப்படின்ற மாதிரியாக இருப்பாங்க. ஆனா அதை சாதகமாக பயன்படுத்தி மற்ற நபர்கள், இவர்களினுடைய கணவரோ, அடுத்து பார்த்தீங்கன்னா கணவர் சார்ந்த ஒரு உறவுகளோ, மனைவியோ, மனைவி சார்ந்த உறவுகளோ பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. இதனால காசு சம்பந்தப்பட்ட ஏமாற்றங்கள், அடுத்து உறவுகள் சம்பந்தப்பட்ட ஏமாற்றங்கள், இதெல்லாமே இவர்களினுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இப்போ இந்த 2026ல இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல, ஏன்னா இந்த அனுஷம் நட்சத்திர அன்பர்கள் வெளியில யார்கிட்டையும் ரொம்ப பெரிய அளவுக்கு பேச மாட்டாங்க. தன்னுடைய துன்பத்தையும் தன்னுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா, ஒரு நிவர்த்தி கிடைக்காதா அப்படின்ற ஒரு ஏக்கங்கள் அதிகப்படியாக இருக்கும். எல்லா நட்சத்திர 27 நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா இந்த அனுஷம் நட்சத்திர அன்பர்கள் தான் தன்னைத்தானே ஒரு மிகைப்படுத்தி கொள்ளாத ஒரு நபர்களாக இருப்பாங்க. தன்னுடைய பிரச்சனைகளாகட்டும், தன்னுடைய வலியாகட்டும், வேதனையாகட்டும், ஒரு கட்டின கணவரோ மனைவியோ இல்ல தன்னை சார்ந்த அந்த பெற்றோர்களுக்கு கூட அதை தெரியப்படுத்த மாட்டாங்க. எல்லாமே தன் மனசுக்குள்ளேயே வச்சு நமக்கும் ஒரு நிவர்த்தி வரும் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கும். இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த 2026ல உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே லிபரலா சைலண்டா உங்களுக்கு சரியாகக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது. அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை தேடி நீங்க பயணிக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை தேடி பயணிக்கக்கூடிய இந்த தருணத்துல இருக்கக்கூடிய இந்த அனுஷம் நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய திருமண வாழ்க்கையில அதிகப்படியான ஒரு மாற்றங்களை பெறக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஏன்னா இந்த அனுஷம் நட்சத்திர அன்பர்கள் கடந்த 1 வருடத்துல எந்த இடத்துல ரொம்ப பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட உறவுகள்லையும், அடுத்த குடும்ப உறவுகள்லையும், அதாவது அண்ணன் தங்கை, அடுத்து பாத்தீங்கன்னா தம்பி, இந்த மாதிரியான உடன் பிறந்தவர்கள் கிட்டையும், தன்னுடைய பெற்றோர்கள்,
மாமனார் மாமியார் இந்த மாதிரியான அந்த குடும்ப உறவுகள்னால அதிகப்படியாக ஒரு அவமானங்களையும், அடுத்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய குழந்தைகள் அந்த குழந்தைகளுக்காக சில விஷயங்களை ரொம்ப பெரிய அளவுல இவங்க செஞ்சு வச்சிருப்பாங்க. ஆனா அந்த குழந்தைகள் இவர்களுடைய சொல் பேச்சை கேட்காம பெரிய அளவுக்கு இவர்களை ஏமாற்றக்கூடிய ஒரு நபர்களாக இருந்திருப்பாங்க. இதெல்லாமே இவர்களுக்கு கடந்த வருடத்துல மிகப்பெரிய அளவுக்கு மன நெருடல்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருந்திருக்கும். இது இந்த வருடம் கண்டிப்பாக ஒரு நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு தருணம். இந்த அனுஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு அவர்கள் குழந்தைகளினுடைய வளர்ச்சியில ஒரு நல்ல மாற்றங்கள் அமையறதுக்கும், குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணணும் நினைக்கிறவங்க அதற்குண்டான வரன்கள் ஒரு துரிதமாக அமைவதற்கும் உண்டான ஒரு தருணமாக தான் இருக்கும். நிறைய அனுஷம் நட்சத்திர அன்பர்கள் கடந்த காலத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மனநிலை இயல்பாக இல்லாத காரணத்தினால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த சைக்கார்டிஸ்ட் சம்பந்தப்பட்ட சில கன்சல்டேஷன் அதெல்லாம் எடுக்கிறதுக்கு உண்டான சில முயற்சிகள்லாம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா தன்னைத்தானே ரொம்ப நெகட்டிவா இருக்கிறோம், தன்னால எதுவுமே செய்ய முடியல அப்படின்ற ஒரு சில மன வழியில பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியாக சில மன ரீதியான ஒரு ஆலோசனை செய்து அதற்குண்டான நிவர்த்திகளை அடைஞ்சிருப்பாங்க. இந்த 2026 இது மாதிரியான சிறிய பாதிப்புகள் ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு இருக்காது. உங்களுக்கு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அடுத்து இந்த அனுஷம் நட்சத்திர அன்பர்கள் வேலை ரீதியான சில பாதிப்புகள், கடந்த 6 மாதமாக அந்த வேலை இல்லாத ஒரு அமைப்புகள், அந்த வேலை கிடைச்சும் அதுல ஒரு நிரந்தர தன்மை இல்லாத ஒரு அமைப்புகள், இதெல்லாமே இந்த அனுஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருந்திருக்கும். இது எல்லாமே இந்த வருடம் இந்த 2026 ஒரு நிவர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். வேலையில நல்ல ஒரு உயர் பதவி, ஒரு அங்கீகாரம் இதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த வேலை இடத்துல உங்களுக்கு ஏன் பிரச்சனைகள் வருது அப்படின்னு நீங்க பார்க்கும்போது ரொம்ப நேர்மையா எல்லாருடைய வேலையும் நீங்க இழுத்து போட்டு பண்றது, அடுத்து பார்த்தீங்கன்னா யார் என்ன சொன்னாலும் அந்த இடத்துல அவர்களை நம்பி அந்த வேலைகளை செய்யறது, அவங்க தவறாக சொன்னா கூட அதை நீங்க பொருட்படுத்தாம அவர்களுக்கு ஒரு இணக்கமாக அந்த வேலைகளை செய்யறது, இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறதுனால இந்த அனுஷம் நட்சத்திர அன்பர்கள் அந்த வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல பாதிப்புகளை அடையிறதுக்கு உண்டான ஒரு தருணம். இந்த 2026 இது எல்லாத்தையும் மாத்திக்கோங்க. இந்த அனுஷம் நட்சத்திர அன்பர்கள் அந்த வேலையில ஒரு நல்ல ஒரு உயர் பதவிகள், யார் என்ன சொன்னாலும் வேலை இடத்துல நீங்க நம்ப கூடாது. ஏன்னா உங்களை அப்படியே ஒரு மனநிலையை மாற்றக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. ஏன்னா இந்த விருச்சிக ராசியில சந்திரன் நீச்சமாக இருக்கிறதுனால எல்லாரும் சொல்றதையும் நம்பக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த அனுஷம் நட்சத்திர அன்பர்கள் இருப்பாங்க. அதனால இந்த காலகட்டம் இந்த 2026 நீங்க அதற்குண்டான சில நிவர்த்திகளை செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய பாதிப்புகள்ல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு தருணம். வெளிநாடு வெளியூர்ல இருக்கக்கூடியவர்கள் நீங்க உங்களுடைய திருமண வாழ்க்கையிலையும் குடும்ப உறவுகள்லையும் அதிகப்படியான மேன்மைகள், அங்க சொந்த வீடு வாங்குறதுக்கு உண்டான ஒரு தருணம். வெளிநாட்டுல வாழக்கூடிய இந்த அனுஷம் நட்சத்திர அன்பர்கள் அங்க சொந்தமாக தொழில் அமைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் அங்க சொந்தமாக சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்க போது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அனுஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு நீண்ட நாள் கனவு, ஒரு வெளிநாட்டுல ஒரு சின்ன வயசுலயே நீங்க அங்க செட்டில் ஆயிருந்தீங்க அப்படின்னா அங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்ற ஒரு அமைப்புகளை நோக்கி தான் நீங்க பயணிச்சிட்டு இருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களாயும் அதற்குண்டான ஒரு பாசிபிலிட்டிஸ் எதுவுமே தெரியல அப்படின்ற ஒரு மன வேதனையும் இருக்கும். ஆனால் இந்த 2026 இந்த நட்சத்திர அன்பர்கள் வெளிநாட்டுல சுயமாக சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். இந்த நட்சத்திர அன்பர்கள் பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது அமைவதற்குண்டான ஒரு தருணம். ஏன்னா இந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்குமே அந்த குழந்தை பிறப்புல சில தடைகள் இருக்கும். அதுல அதிகப்படியான தடைகளை பெற்றவர்கள் நம்ம அனுஷம் நட்சத்திர அன்பர்கள் தான். இவர்களுக்கு திருமணமாகி ஒரு 3 வருடங்கள் 4 வருடங்கள் இதெல்லாமே இவர்களுக்கு ரொம்ப சுலபமாக கடந்து வந்திருப்பாங்க. திடீர்னு நம்ம அதை நினைச்சு பார்க்கும்போது திருமணமாகி 3 வருடம் ஆச்சே, நமக்குன்னு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே அப்படின்ற மாதிரியான ஒரு மனவேதனைகள் இருக்கும். இத்தனைக்கும் உங்களுடைய கணவரோ உங்களுடைய மனைவியோ உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல, ஆனாலும் அந்த மனவேதனைகள் அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்க ஒழிய குறைந்த ஒரு அமைப்புகள் இல்லை. இந்த 2026 அந்த குழந்தை பாக்கியம் அப்படின்றது முழுவதுமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். ஆஃப்டர் ஜூனுக்கு மேல இந்த அனுஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த அமைப்புகள் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கு. இப்ப நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோச்சார நிலவரப்படி இந்த அனுஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்து சொல்லியிருக்கிறோம்.
இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கு, உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள். ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா அனுஷம் நட்சத்திர அன்பர்கள் வேலையை விட்டுட்டு எந்த வேலைக்கு போக முடியாம திண்டாடிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்க உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பை ஒரு வாட்டி நீங்க ஆலோசனை செஞ்சுக்கிறது நல்லது. அதை பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம், இந்த 2026ல எந்த மாதிரியான வேலைகளை நீங்க அமைச்சுக்கலாம் அப்படின்றது முழுவதுமா தெரிய வரும். அதை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.